வணக்கம் மக்களே. கோலம் இன்றைக்கி கம்பி கோலம் தாங்க போட்டேன். இந்த கோலம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் பச்சடி செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் மேல் பக்கம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படியே சுத்தம். அப்போ தாங்க உள்ளே காந்து போகாத இருக்கும். இது மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு சுட்டுக்கோங்க. கையில் ஃபோர்க் இருந்ததா கம்பியில் 2 வச்சு சுட்டுக்கணுங்க. நல்லா சிம்மில் வையும். அது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த சைடு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், மாங்காங்க இதெல்லாம் சிம்மில் வச்சு அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். நல்லா வெந்து வந்துடுது. கத்திரிக்காயும் வெந்து ஆறிடுச்சுங்க. தோல் மேல் பக்கம் இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்து அது ஒரு ஓரம் வச்சுருங்க. இதுவும் வெந்து வந்துடுச்சு. மாங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் கல்லில் தாங்க இன்றைக்கி ஆட்டினேன். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் உப்பு போட்டு ஆட்டினாவே காஞ்ச மிளகாய் சீக்கிரமாக மசிஞ்சிடும். வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் மசிஞ்சது தக்காளி போடுங்க. தக்காளி தண்ணி விடும். அப்புறம் வெங்காயம் மசியாது. தண்ணி தேவையில்லைங்க. மாங்காய் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் தேவையான அளவு உப்பு பத்தலைன்னு மறுபடியும் போட்டேங்க நான். நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இந்த கல்லில் சாப்பாடு போட்டு நான் 2 பெரட்டி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான தாளிப்பு தாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி, கூட்டு, பொரியல் எதுவும் வேணாங்க. இது இருந்தாவே போதும். சாப்பிட்டுடலாம் ஒரு தட்டு சாப்பாடுன்னா கூட. அதே வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சுதே இறக்கிடுங்க. சாப்பாடு போட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.